இன்றைய இறைவார்த்தை. இறைவாக்கினர் செக்கரியா நூலில் இருந்து வாசகம். படைகளின் ஆண்டவர் கூறுகின்றார், மக்களினங்களுள் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று, நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம். வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: அந்நாள்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றிக் கொண்டு, கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதைக் கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். தீய எண்ணம் எழுவதையே கடிந்து கொண்ட இயேசு நன்மையின் உருவானவர் என்பதை மீண்டும் இங்கு உறுதிப்படுத்துகிறார். கடவுள் வாழ்வை தந்தவர், கிறிஸ்து வாழ்வாய் இருப்பவர், தூய ஆவியார் வாழ்விப்பவர், வாழ்வின் கொடைகளை தருபவர். எவரும் அழிவுறுவதை கடவுள் விரும்புவதில்லை. எவர் மீதும் கடுமையான விமர்சனம் கொள்வது தவறு எனவும், நாம் பொறுமை காக்க வேண்டுமெனவும், எதிரியிடமும் சகிப்புத்தன்மை கொண்டிருக்க வேண்டும் எனவும் இன்றைய நற்செய்தி அறிவுறுத்துகின்றது. நம்மை புறந்தள்ளுபவர்கள் மீதும், ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் மீதும் எதிர்வினையாற்றி வஞ்சக எண்ணம் கொள்வது தவறு என பாடம் கற்பிக்கின்றார் இயேசு. மன்னிப்பு இன்றி பிறருக்கு எதிர்வினையாற்றி துயரம் விளைவிக்கும் சூழலில் இறைவன் நம்மிடமிருந்து தொலைவில் செல்கின்றார். இறைவன் அருகில் வர மன்னிப்பில், அன்பில், உறவில் புதிய வாழ்வை கண்டு கொள்வோம்.